திருக்குரான் கூறும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபியே, உமது இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியாக ஆதமை நிச்சயமாக அமைக்கப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் அலிம்பு செய்து ரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களே உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை துதி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் நிச்சயமாக நன்கு அறிவேன் என கூறிவிட்டான். அல் குர்ஆன் சூரத்துல் பகரா 30. திருக்குரானில் வரும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகில் அவர்களின் தொழில் விவசாயமும் நெசவுமாகும். இவர்களை படைக்க இறைவன் நாடிய பொழுது, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என வானவர்களிடம் கூறினான். பின்னர் வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீர் பூமிக்கு சென்று ஒரு பிடி மண்ணை எடுத்து வாரும் என்று இறைவன் கட்டளையிட்டான். உடனே பூமியை நோக்கி வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பறந்து வந்து பூமியில் மண்ணெடுக்க கை வைத்த போது, பூமி, ஏ ஜிப்ராயிலே, இறைவன் மீது ஆணையாக என்னிடத்திலே மண் எடுக்காதே என பூமி கூறியது. இந்த சத்தத்தை கேட்ட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுக்காமலே இறைவனிடம் திரும்பினார்கள். மண் எடுக்காமல் வந்த வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இறைவன், என் கட்டளைப்படி மண் எடுக்காமல் ஏன் வந்தீர் என கேட்டான். வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம், என் இறைவா, பூமி உன் மீது சத்தியமிட்டு மண் எடுக்க வேண்டாம் என மறுக்கவே நான் மண் எடுக்காமல் வந்தேன் என கூறினார்கள். அடுத்து இறைவன் வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பூமிக்கு சென்று ஒரு பிடி மண்ணை எடுத்து வருமாறு கட்டளையிட்டான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை நோக்கி பறந்து வந்து மண் எடுக்க கை வைத்த பொழுது, இறைவன் மீது ஆணையாக என்னிடத்திலே மண் எடுக்காதே என பூமி சத்தமிட்டு மீண்டும் மறுத்துவிட்டது. வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மண் எடுக்காமலே இறைவனிடம் திரும்பி சென்றார்கள். மூன்றாவதாக வானவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஏ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமே, நீர் பூமிக்கு சென்று ஒரு பிடி மண்ணை எடுத்து வருமாறு இறைவன் கட்டளையிட்டான். வானவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், பூமி மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது, மண் கொடுக்க மறுத்தது. வானவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை பார்த்து, ஏ பூமியே, எந்த இறைவன் மீது சத்தியமிட்டு என்னிடத்திலே மண் எடுக்காதே என நீ மறுக்கிறாயோ, அந்த இறைவன் தான் உன்னிடத்திலே மண் எடுத்து வருமாறு எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று கூறி பூமியின் மத்திய பகுதியில் 4 இடத்தில் வெண்மை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு ஆகிய 4 நிற மண்களை எடுத்துக்கொண்டு இறைவனிடம் திரும்பினார்கள்.